வணக்கம் கைஸ். சன்னே ஒரு வாரம் தலைமறைவாக இருப்பேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் வேறு திறந்துட்டானுங்க. இவ்வளோ நாளாக காலை ஷிஃப்ட் போயிட்டு இருந்தேன். இப்போ மதிய ஷிஃப்ட் மாற்றினதுலேருந்து சுத்தமாக டைமே பத்தலை. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எடுத்தே ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு தான் நேரமே இல்லை. நீ வீட்டில் என்ன தாண்டா வெட்டி முறிக்கிற நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பேன். அந்த கோர்ஸை தான் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மணி நேரம் படிக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் அந்த கோர்ஸை படிப்பேன். படித்து முடிச்ச கையோட மதியம் அப்படியே நேராக காலேஜ் போயிட்டு வெளில வரதுக்கு 5 மணி ஆயிரும். 5 மணி முடிச்ச கையோட நேராக ஜிம்முக்கு வேற போகிறேன்னா அங்கே ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்றதுக்குள்ள தலை சுத்திரும். இந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா இப்படிதான் தண்டவாளத்துல தலைய வச்ச மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. இப்ப இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா மணி 11:47 எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே, அதெல்லாம் தட்டி விடுங்க. இன்னைக்கான கதையை பார்ப்போமா. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாதி வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல சாயங்காலம் ஜிம்முக்கு போயிட்டு புல்லப் பாத்தீங்கன்னா 5x5 செட்டா போட்டுச்சு. அதே கணக்கில் தான் டிப்ஸும். லைக் புஷ்அப் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபார்ம்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா என்ன ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. நம்ம வாத்தியா ரோஸ் தலைமையில ஷோல்டருக்கு தேவையான ஒர்க் அவுட்லாம் போட்டோன்னே பம்பு சும்மா பக்காவா இருந்துச்சு. அப்படி 4 போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோரை வலுப்படுத்தும் பிளாங்க் ஹோல் 35 செகண்ட் 5 செட். அப்புறம் கிடைக்கிற கேப்ல எல்லாம் எல்சிடி எல்போ லீவ் எல்லாம் பண்ணி பார்த்து எல்போ லீவ்ல பக்காவா ஒரு போட்டோ மன்னிச்சு தூக்கி அப்படியே ஜம்முன்னு டிபி வச்சாச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.